friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொட்டீன் vlog தான். நிறைய பேர் கேட்டிருந்தா நீங்க என்னக்கா சாப்பிடுறீங்க, இன்னைக்கு ஃபுல்லா என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட weight lossக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அப்புறம் அந்த டேட் சிரப் வந்து நான் ஒரு ஸ்மூத்தில ஆட் பண்ணிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் फ्रेंड्स. அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அந்த டேட் சிரப் எப்படி செய்றேன் அப்படிங்கறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கொஞ்சோண்டு டேட்ஸ் தான் இருக்கு, பட் அதை வச்சு எப்படி நீங்க செய்யறது அப்படிங்கறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் எத்தனை கேஜி லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெயிட் லாஸ்க்கு செப்பரேட்டா நான் வீடியோ போடல, பட் இடையில ஒரு வீடியோல வந்து நான் என்னோட வெயிட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட்ல காமிச்சிருந்தேன். லாஸ்ட் வீடியோல அக்கா அதை பத்தி அப்டேட்டே இல்லைன்னு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து நம்ம vlogs வரிசையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு vlogல வந்து நான் கொடுத்துருப்பேன், அப்டேட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இனிமே வந்து ஜூலை 22 என்னோட பர்த்டே அன்னைக்கு தான். பர்த்டே அன்னைக்கு முதல் நாள் எனக்கு பார்த்து ஷாக் ஆயிடுவேன். நான் ஒருவேளை ரொம்ப கம்மியா குறைஞ்சிருந்துச்சுன்னா அதனால பர்த்டேக்கு முதல் நாள் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டைம் இப்போ வந்து ஒரு 11 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் வந்து பெட்டெல்லாம் மாற்றினேன். இது வந்து ஹோம் சென்டரில் நான் வாங்கின செட்டு, நம்மளோட அந்த வால் பெயிண்டிங்க்கு. அது வந்து பெயிண்டிங்காக ஸ்டிக்கரான்னு கேட்டவங்களுக்கு அது பெயிண்டிங் தான். அந்த ஸ்க்ரீனுக்கு எல்லாமே மேட்ச் ஆகும்னு தோணுச்சு. நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நேற்றே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்விட்ச் போர்டு, அதுக்கு கீழே இருக்கிற அந்த மண் கரையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்த வந்து கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து ஒரு 2 நாள் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நான் ஹாலில் இன்னும் எனக்கு ஏணி வரல. நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் லேடர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததும் தான் என்னால் மேலே இருக்கிற ஒர்க்கை முடிக்க முடியும். முடிச்சுட்டு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இதுக்கு வந்து நான் பெட்சைட் டேபிள் வாங்கினேன் பெப்பர் ஃப்ரைலேருந்து. ஆனால் அவங்க PDF அனுப்பல, அவங்களே வந்து தான் அசம்பிள் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லேட் ஆகும்னு சொன்னதால இந்த ஸ்டூல் வந்து வச்சுருக்கேன். இது அமேசானில் ஒரு 300 rupees சம்திங்க்கு வாங்கினது. இதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் உருளியில் பூ வச்சுருந்தேன். இதில் இப்போ பெட்சைட் டேபிளாக ஒரு இதுக்காக வச்சுருக்கேன். கிண்டில், ஃபோன், நைட்டில் சார்ஜ் போடுறப்ப அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து என்னோட இது வந்து பிளானர், அப்புறம் புல்லட் ஜேர்னல்லாம் வச்சுருக்கேன். நான் நிறைய பிளானர் எழுதுவேன்னு தெரியும். இப்போ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னமோ புல்லட் ஜேர்னல்னு ஒரு 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன், 1.5 மாதமாக. இது வந்து நம்மளோட ATM பியூட்டியோட 100 வீடியோஸ் நோட் புக்கு. நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத போட்டு அந்த நாள்லேருந்து 100 days வரைக்கும் என்னைக்கு வருங்கிற வரைக்கும் நான் கேலண்டர் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணவே வேண்டாம், நான் சீக்கிரமே வந்து அதை 100 daysக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். அண்ட் இதுதான் புல்லட் ஜேர்னல். நிறைய பிளானர் யூஸ் பண்ணேன். எனக்கு புல்லட் ஜேர்னல் பற்றி முன்னாடியே தெரியும்னாலும் அது ஏனோ இது வரைக்கும் எனக்கு தோணுனதே இல்லை. பட் இப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என் கையெழுத்து வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும், நானே சொல்லிடுறேன். நான் என்னோட கிளாஸ், நான் வந்து பிரைடல் கிளாஸ் எடுத்தாலும் சரி, இல்லை செல்ஃப் க்ரூமிங் எடுத்தாலும் சரி சொல்லிவிடுவேன் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு. இது சேவிங்ஸ் ட்ராக்கர். 1,20,000 சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு 6 months 7 monthsல. ஸோ ஒரு நம்பரும் ஒரு 1000, 2000, 3000, 4000, 1,20,000 வரைக்கும் சேவிங்ஸ் ட்ராக்கர் வந்து போட்டு வச்சிருக்கேன். இது யூடியூப் லேர்னிங்ஸ்னு ஒரு பேஜ் போட்டு வச்சிருக்கேன். இன்னமுமே நம்ம டெய்லி ஏதாவது யூடியூப் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அதெல்லாம் எழுதுறதுக்கு. அண்ட் வெயிட் லாஸ் ட்ராக்கிங் வந்து 93 kg இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் கலர் பண்ணுறப்போ ரொம்ப அழிஞ்சிச்சு, கருப்பாக ஆனிச்சு. ஸோ அதனால் விட்டு வச்சுருக்கேன். திருப்பி நான் வெயிட் லாஸ் பண்ண வரைக்கும் இது பண்ணணும். அண்ட் ஹேபிட் ட்ராக்கர், வீடியோ ஷெடியூல், இதெல்லாம் வந்து இந்த புல்லட் ஜேர்னலில் வந்து நான் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நோபை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எதுவுமே வாங்காமல் இருக்கிற மாதிரி, எசென்ஷியல்ஸ் இல்லாமல் வாங்காமல் இருக்கிற மாதிரி. அண்ட் எந்தெந்த சேனலில் என்னென்னைக்கு வீடியோ போடுறேங்கிற மாதிரியும் தையல் சேனலில் பார்த்தாலே எனக்கு சரி போகுது. ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வீடியோ போடலங்கிறதும் தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து மணி இப்போது 1 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டேன், வார்ம் வாட்டர் குடிச்சிட்டேன். இப்போ வந்து தர்பூசணி எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் MI பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் வாங்கியிருந்தோம். அதோட இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து அந்த அண்ணா வந்திருந்தாங்க, அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் தான் வாங்கியிருக்கோம். என்னோட தூங்குற நேரம், எந்திரிக்கிற நேரம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. மறுபடியும் மாமா வந்து ஹோட்டல் ஃபுல் டைம் வச்சுட்டதுனால நைட்டு லேட்டாக தான் வருவாங்கங்கிறதுனால ஸோ தண்ணி பிடிக்கிறதுக்காக நான் காலைல எந்திரிச்சு இது பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ தண்ணியும் கரெக்டாக இந்த நேரத்துக்கு வருங்கிற மாதிரி எங்களுக்கு வரல. ஸோ அதனால் நிறைய சர்ச் பண்ணி நிறைய ரிவ்யூ படித்து இது வாங்கியிருக்கேன். MI பிராண்டோட வாட்டர் பியூரிஃபையர் 12,000 வந்துச்சு. நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் பியூரிஃபையராக இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் மாற்றுறதெல்லாம் நீங்களே செப்பரேட்டாக வாங்கி மாற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் சமைக்கிறத காட்டாமல் எதுக்கு இதை காட்டுறேன்னா, என்ன சாப்பிட்றேன்னு கேட்டவங்களுக்காக காட்டுறேன். ஸோ கீரை பொரியல், நிறைய கீரை பொரியல், அதே அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். திணை வந்து தீந்து போச்சு. தக்காளி சூப் வந்து அம்மா கொடுத்தது. ஸோ அம்மா வந்து தக்காளி சூப் கொடுத்துருந்தாங்க. என்னோட தக்காளி வறுவல், தக்காளி சூப் இதெல்லாம் என்னோட வெஜிடேரியனில் என்னோட ரொம்ப ஃபேவரட். மாமாவுக்கு வந்து சாம்பார். ஸோ அதனால் அது வந்து லஞ்ச் சாப்பிட்டேன். இது ஈவினிங்கில் நைட்டுக்காக இப்போ ஊற வச்சுருக்கேன். கொண்டக்கடலை, நம்மளோட கோ நேச்சுரல் வித் தீபா டியர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சாலட் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நைட்டு ஒரு சாலட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ஈவினிங்கில் இட்லி சாப்பிட்றேன். திணை வந்து ஏன் தீந்து போச்சுன்னா இந்த மாவு அரைச்சதுனால தான். திணை இட்லி மாவு ட்ரை பண்ணுறேன்னு திணை இட்லி மாவு ட்ரை பண்ணேன். இட்லி சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து ஈவினிங் சாப்பிட்டேன். ஸோ அதில் வந்து 3 இட்லி, அப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி சூப் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் துணியெல்லாம் ஈவினிங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சது இருந்துச்சு. மாமா வந்து இப்போ கிளம்பிட்டு மறுபடியும் போயிட்டாங்க.
ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட பழைய கிளாஸ் எல்லாத்துலேயும் கூட நான் என்னோட இப்போ கரண்ட் இருக்கிற என்னோட பவர் வந்து நான் இருக்கிற லென்ஸ் வந்து போட்டுட்டேன். ஏன் ஃப்ரேமெல்லாம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கரண்ட் லென்ஸ் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ துணியெல்லாம் மடித்து வச்சுட்ருக்கேன். ஸோ நீங்கள்லாம் என்ன மாதிரி சேவிங்ஸ் கோல் வச்சுருக்கீங்க? ஒரு ஹாஃப் இயர் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஜூன் வந்துருச்சு, 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதத்துலேருந்து சரியாக இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது. எனக்கு எப்பயுமே வந்து 1 இயர் கோல் எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 6 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கொரோனாவால் இந்த 6 மாதத்தில் நம்ம ஒன்றுமே பண்ணல. ஆனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த கோல் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து நோபை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இது பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஹாலாக காட்டலாம். கிச்சன் நெசசிட்டிஸ், அப்புறம் அமேசானோட ஒரு நல்ல நல்ல ஆஃபர்ஸில் நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கூட நான் ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ட்ரைபாட் பற்றி, என்னோட செல்ஃபி ஸ்டிக் பற்றி லாஸ்ட் வீடியோவில் 2 பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இது வந்து நம்ம ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னு தெரில, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான். பட் இன்றைக்கி போடையில் கொஞ்சம் லூஸாக என்னமோ மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கேன். சாரி அது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா. ஸோ துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதை தான் அந்தந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ வந்து நைட்டு ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும். அதுதான் இப்போ நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹேண்ட்பேக். அந்த ஹேண்ட்பேக் இப்போ வீடியோவில் பார்க்கல தான் அதை நான் உங்கள்கிட்ட காமிச்சதே இல்லைன்னு தோணுது. இந்த ஒரு ஆகஸ்ட் மந்த்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் 2019 ஆகஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பெட்டிங் செட்டோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அழகிய தமிழ் மகளோட அந்த 100 days வீடியோஸ்க்கான ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட். ஸோ அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணி முகம் ஃபுல்லாக பருவர வைக்கிறது, திருப்பி அதை சரி பண்ணுறது, திருப்பி இது பண்ணுறதுன்னு நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட சாலட்க்கு ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை வந்து வேக போட்டுக்கிறேன். இது நிறைய தடவை நம்ம சேனலில் நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோ நேச்சுரல் வித் தீபா டியர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நைட்டு டின்னர் வந்து ஒரு சாலட் ஆர் சூப் மட்டும் சாப்பிடணும்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன அதுக்கான இதுதான். அதை நான் இவ்வளோ நாள் கழிச்சு பண்ணுறேன். சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச் என்ன வந்து சேலஞ்ச் பண்ணதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன், 1 இன்ச் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு பாதி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணலாம், மாங்காய் ஆட் பண்ணலாம், கேரட் துருவி ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு முழு பழம் இருக்கும் இல்லையா, எலுமிச்சை பழம், அது வந்து நான் ஊற்றுறேன். நான் 2 மூடியுமே பிழிஞ்சு விடுறேன். உங்களோட புளிப்பு இதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் டெய்லி ஒரு இது எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு இதில் வந்து சாலட் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூளும் கொஞ்சமாக வந்து பெப்பரும் போடுறேன். அப்புறம் வெங்காயம் இதுக்கெல்லாம் மட்டும் உப்பு போடுறேன். ஏன்னா நான் கொண்டக்கடலை ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு என்னோட டின்னராக நான் இதான் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி சாப்பிட்டது இவ்வளவு தான். ரைஸ், அப்புறம் தர்பூசணி, இட்லி, அப்புறம் இது இட்லி வந்து திணை இட்லி மாவு, திணை அப்புறம் வந்து சாமை 2யும் அரிசிக்காக போட்டிருக்கேன். அப்புறம் உளுந்து போட்டு அது செஞ்சுருந்தேன். அப்புறம் இந்த சாலட் மட்டும்தான் இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டேன். அதோட நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். ஸோ என்னை பார்க்குறவங்க இப்போ வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து நல்லா இளைச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெயிட் வந்து நான் ஜூலை 21 தான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்ட டேட் சிரப் இதோ ரொம்ப கம்மியாக தான் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ அளவு வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பேரிச்சம்பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப பர்ஃபெக்ட் அளவு, இத்தனை கிராமுக்கு இவ்வளோ தண்ணி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நார்மலாக ஒரு கொஞ்சம் பெரிய வடிகட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோ காஃபி வடிகட்டியெல்லாம் வேண்டாம். நான் வந்து அந்த பெரிய வடிகட்டியை அடுத்த தடவை எடுத்துருவேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறேன். நல்லா ஒரு மர ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி விடுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா வராது. அதனால கொஞ்சம் சூடாக இருக்கையிலே நான் இதை வந்து இது பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரே இதாக அதில் கவுத்துட்டு அப்படியே வச்சு வடிகட்டிக்கலாம். என்ன மாதிரி நீங்கள் இந்த அரலூசுத்தனத்தை பண்ணாதீங்க. அப்புறம் ஒன்ஸ் இது எல்லாத்தையும் வடிச்சதுக்கப்புறம் இது ஓரளவு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்க வேண்டியதான். அரைச்சா அதோட பல்ப் எடுத்து மறுபடியும் வடிகட்டணும். மறுபடியும் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அப்படியே டீட்டெயில்டு ப்ராசஸாக காட்டுறேன். இது வந்து சூப்பராக நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். பேரிச்சம்பழத்தை பொறுத்து ஸ்வீட்னஸ் கம்மியாவோ கூடவாவோ இருக்கலாம். மற்றபடி ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். வெளியில் நீங்கள் 1 வாரம் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ நான் பிளெண்டரில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. நல்லா பியூரே மாதிரி நான் வந்து அடிச்சிட்டேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இது வந்து நல்லா பியூரே மாதிரி ஆகிடும். இந்த வடிகட்டியை தான் நான் முதல்ல எடுத்துருக்கணும், பட் வடிகட்டியை எடுக்கல. இப்போல்லாம் நான் கை போடுறத வச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க. கை வைக்கிறேனே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை இன்னொரு தடவை நம்ம கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அடியில் இந்த பியூரே வருதில்ல, இதையும் நீங்கள் அந்த நம்ம திருப்பி கொதிக்க வைக்க போகிறதுலே விட்டுருங்க. ஸோ இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. நீங்கள் நிறைய எடுத்துருக்கீங்க, ஒரு 1/4 கிலோ ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம்லாம் எடுக்கிறீங்க, வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, டெய்லி நீங்கள் சிரப் எடுத்துக்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகலாம். எனக்கு வந்து இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனிச்சு.
ஸோ நல்லா வலிச்சு விடுங்க. நல்லா வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா அடியில் வந்து நிறைய போயிடும். இது வந்து சில பேர் அப்படியே கொட்டிடுவாங்க, ஜஸ்ட் வடிகட்டி மட்டும் எடுத்துக்குவாங்க. இந்த பல்ப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இதில் நிறைய உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். இதை நீங்கள் தூக்கி போகணுன்னு அவசியமே இல்லை. ஒன்ஸ் அந்த மாதிரி நல்லா வடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு துணியில் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த ரேஷன் வேஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இட்லி துணி கட்டினது போக இந்த மாதிரி வடிகட்டுறதுக்குனே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் போட்டு ஓரளவு லிக்விடெல்லாம் இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்துருங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்ததுக்கப்புறம் ஸ்பூன் வழியாக கீழே போகாதது நிறைய இருக்கும். அதை நல்லா நீங்கள் கையை வச்சு முறுக்கிக்கிட்டு வடிகட்டி விடுங்க, கையால் வலிச்சு விடுங்க. ஸோ அந்த மாதிரி வலிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா இதுவுமே அதில் வந்துடும். ரொம்ப கம்மியான பல்ப் மட்டும்தான் அந்த துணியில் வந்து இருக்கும், மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ தான் அது ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். எனக்கு இது வந்து ஒரு 7 நிமிஷம் தான் ஆனிச்சு. ஏன்னா அளவு ரொம்ப கம்மி இல்லை. நீங்கள் நான் ஒரு தடவை எடுத்து காட்டுறப்பையும் பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு இந்த பதத்துக்கு ஒரு பதத்துக்கு எடுத்திங்கன்னா ஆஃப் பண்ணதும் இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட வேண்டியதான். நீங்கள் பேரிச்சம்பழத்துக்கு எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் லிக்விட் வந்து ஆட் பண்ணுவீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த டேட் சிரப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக கடையில் வாங்குற டேட் சிரப்பை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் கலந்துருக்கிற எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆஃபீஸ் ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி இந்த புல்லட் ஜர்னலில் இன்னும் கொஞ்சம் பேஜஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னோட இன்கம் பேஜ், அப்புறம் வந்து எக்ஸ்பென்ஸ் பேஜ், பட்ஜெட் ட்ராக்கர், கோல்ஸ் பேஜ், அப்புறம் நிறைய இந்த வெப்சைட்ஸோட பாஸ்வேர்ட் பேஜ், இந்த மாதிரியெல்லாம் நிறையா அதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஸ்டிக்கர் வச்சு தான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸையும் இந்த வாஷி டேப்பையும் அதில் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.